ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம சமோசா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டும் அவுட்கமும் வேறு லெவலில் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் செஞ்ச சமோசா இவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த மைதா மாவோட உப்பு வந்து அரை உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓமம் வந்து அந்த ஸ்மெல் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கையில் பிடிச்சா இந்த மாதிரி வந்து மாவு வந்து இப்படி சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து டோ ரெடி பண்ணிக்கலாம். டோ வந்துட்டு கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்படியே இது ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பொட்டேட்டோ மட்டும் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து நான் காலிஃப்ளவர் போட்டு செய்யலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவரையும் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இதையுமே வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த மசாலாலாம் அதிகமாக எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட ஆயில் ஊற்றிட்டு பச்சை மிளகா வெங்காயம் அண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பேசிக் மசாலாஸ் 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சாட் மசாலா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் அண்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் பச்சை பட்டாணியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே சேர்த்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரும் மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க கலந்து விட்டுட்டு. ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். இதில் வந்து தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது மசாலாவில். ஸோ இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி ஆற விட்டுறலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஆறணும். அதுக்குள்ளே நம்மளோட டோ வந்துட்டு எவ்வளோ சைஸுக்கு நம்ம வந்து சமோசா செய்ய போகிறோமோ குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிவிட்டு அதை தேய்ச்சிடலாம். தேய்க்கிற மாவு வந்து ஓவல் ஷேப்பில் தேய்க்கணும். இது ஓவல் ஷேப்பாக இல்லைன்னு பார்க்காதீங்க. பட் நீங்கள் தேய்க்கும் போது ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிட்டு அதை பாதியாக கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல அது 2த்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோன் ஷேப் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டு அப்படியே அந்த கோனோட அந்த எண்டிங் இருக்குல்ல அதை வந்து அப்படியே ஒட்டிடணும். ஒட்டிட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். மேலே இருக்க மாவை சும்மா இப்படி வந்து குட்டி குட்டியாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க மாவை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சமோசா வந்துடும். ஸோ சமோசா வந்துட்டு இப்படி நிற்க வைக்கும் போது தலைகீழே வந்து அது நிற்கணும். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பட் வந்து ஆயில் வந்து சூடாக இருக்கும்போது தான் போடணும். பட் அது வேகிறது வந்து டக்குன்னு வெந்துடக்கூடாது. அந்த டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு கரிஞ்சு போகாமையும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ சூப்பரான சமோசா வந்து நான் செஞ்சு என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.